கோவப்படுறவங்க பக்கத்திலே ஆள் இருந்தாலும் ஏன் சத்தமா பேசுறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு ஊர்ல அப்பா ஒருத்தரும் குறும்புக்கார பையன் ஒருத்தரும் 2 பேர் இருந்தாங்க. அப்போ குறும்புக்கார பையன் செய்யக்கூடிய நிறைய சேட்டைகளை பார்த்து அப்பா கண்டிக்கிறதும் சில சமயங்கள்ல அடிக்கக்கூடிய வேலையாகவும் இருந்திருக்காரு. ஒரு நாள் அப்பா ஒரு விலை உயர்ந்த காரை அந்த வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஹை கார்னு சொல்லிட்டு அந்த குறும்புக்கார பையன் ஓடி போய் எல்லா இடத்தையும் தொட்டு பார்க்கறான். அப்ப பதட்டத்துல அப்பா, டே இது விலை உயர்ந்த காரு, இது அங்கங்க தொட்டு கிழிச்சு ஸ்கிராட்ச் பண்ணிடாத, எனக்கு பயங்கரமான கோவம் வரும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு நாள் அந்த குறும்புக்கார பையன் கல்லை எடுத்து அந்த கார்ல ஏதோ கிறுக்கிட்டு இருந்திருக்கான். இதை பார்த்த கோவக்கார அப்பாவுக்கு பயங்கரமான கோவம் வருது. என்ன செய்யறதுனே தெரியாம கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு இரும்பு ராடை கொண்டு போய் அந்த பையனை அடிச்சிடறாரு. அந்த பையன் நில தடுமாறி கீழே விழுகிறான். ரத்தம் ஊத்துது. ஐயோ அவசரப்பட்டமே அதே கார்ல அந்த பையனை அள்ளி போட்டு நேரா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாரு அப்பா. அப்போ தான் பையனை என்னதான் கோவம் வந்தாலும் இந்த அளவுக்கு அடிச்சிருக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து அந்த காரை பாக்குறாரு. அதுல பையன் கிறுக்கி இருந்தது என்ன கிறுக்கி இருந்தா தெரியுமா? ஐ லவ் மை டாடின்னு சொல்லி எழுதியிருந்தான். என்னுடைய தந்தையை நான் நேசிக்கிறேன் எழுதியிருந்தான். அப்பதான் அப்பாவுக்கு புரிஞ்சது, கோவமா இருக்கக்கூடிய நம்ம முட்டாளா இருந்திருக்கோம், குறும்பா இருக்கக்கூடிய நம்ம பையன் நம்ம மேல பாசமா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அப்படிதான் பக்கத்திலே ஆட்கள் இருந்தா கூட கோபத்துல பேசும்போது சத்தமா பேசுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? நம்ம கோபப்படும் போது ஆட்கள் பக்கத்திலே இருந்தாலும் அவங்க தூரமா போயிடுறாங்க. ஆனா நிறைய காதலர்கள் பாருங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு தூரமா இருந்தாலும் ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுவாங்க. என்ன காரணம்னா அவங்க தூரமா இருந்தாலும் அன்பு இருக்கதால நெருக்கமா இருப்பாங்க. கோபத்தை வச்சிருக்கவங்க எல்லாம் பெரிய மனுஷன் கிடையாது. கோபத்தை தூக்கி போட்டு அதை சரியான முறையில கையாள தெரிஞ்சவங்க தான் உண்மையாவே சிறந்த மனுஷங்க.